கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவான் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்பி வேகம் எடுக்கிறாருங்க. உத்திரடம் நட்சத்திரத்தில் மிக வலுவாக வேகம் எடுப்பதன் காரணமாக இந்த தருணத்தில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அதே வேளையில் விரையாதிபதியாகவும் திகழக்கூடியவர்தான் சனி பகவான். அவர் இந்த தருணத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் மிக வலுவாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல்வேறு வகையான இன்னல்களை விலக்கி திடீரென சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது. அடிக்கடி தொல்லைகள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் என பல வகையான பிரச்சனைகளிலும் சிரமங்களிலும் அதிகமாக துவண்டு வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது. வெளியில் சொல்ல முடியாத வேதனை, அவமானம், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கண்கட்டி காட்டில் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த நிலை மாறி சிறப்பான வாய்ப்பை உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான இன்னல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த தருணத்தில் மிக வலுவாக வலம் வருவதால் உத்திராடம் நட்சத்திரம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல செயல்களில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். அதன் காரணமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பண பற்றாக்குறை விலகக்கூடிய தருணமாக அமையும். மனக்கசப்பு தந்து வந்த பல நிகழ்வுகளில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில காரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடாமலே வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் உங்களை தேடி வரும் தருணமாக உறுதியாகவே சனி பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கப் போகிறது. பொதுவாக ராசியின் அதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கும் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முழுமையாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையின்றி உங்களுக்கு வந்து சேரும். சொந்த வீட்டிற்கு குடியேறும் யோகம் இந்த தருணத்தில் வேகமெடுக்கும் வக்ரசனியால் உண்டு. வாடகை வீட்டில் இருந்த நிலை மாறி சொந்த வீட்டிற்கு எலிவலையானாலும் தனிவலை என்று சொல்லக்கூடிய வகையில் சொந்த வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையின்றி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பல வழியில் பணம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் இல்லம் தேடி பல நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. கடந்த 6.5 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டு வரக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இனி வரக்கூடிய காலங்களில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கடுமையாக முயற்சி செய்தும் வெற்றியடையாமல் தோல்வியை தடைதாமதத்தை அதிகமாக சந்தித்து வந்த நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இதுவரை வெற்றி பெற முடியாமல் பல தடுமாற்றங்களை அதீதமாக சந்தித்து வந்த நிலை மாறி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு திடீரென முடிவுகள் உருவாகுவதோடு மட்டுமல்லாது உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த காரியத்தையும் செயல்படாமல் நிறுத்தி நிதானமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. இனிமை தரக்கூடிய வகையில் இடமாறுதல், தொழில் மாறுதல், உத்தியோக மாறுதல் என சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடி வரும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது. தொழில் ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். குருவின் மீது சனியின் பார்வை
பல்வேறு இடங்களில் படக்கூடிய வேளையில் சனியின் மீது குருவின் பார்வை மிகவும் வலுவாக பதிகிறது. எனவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. சனியின் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமைகிறது. பொருளாதார நிலை திருப்திகரமாக அமையும். இடம், நிலம், வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கும். சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய வகையில் இருந்த தடைகள் விலகும். புதிய சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான இன்னல்களை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு தவித்து வரக்கூடிய நிலை நிச்சயமாக மாறுவதோடு எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எளிதில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைப்பதோடு பாராட்டக்கூடிய வகையில் பல வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் சனியின் அமைப்பால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீண்ட நாட்களாக வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய சூழலில் அந்த ஆரோக்கிய தொல்லைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடல்நலம் பரிபூர்ண சுகம் பெறக்கூடிய வகையில் நகரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அஷ்டமத்தை பார்ப்பதால் அஷ்டம தடைகள் நிச்சயமாக விலகும். பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் திடீரென புதிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. சகோதர சகோதரிகள் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் அனுகூலமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் கைகூடும் வேலையாக அமைவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே பல மடங்கு லாபம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க போகிறது. கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு இனிமையான ஒரு காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து சிறப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்வாழ்க்கை இனிமை தரும். எதிர்கால கனவுகள் நினைவாகக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் கைகூடி வரும். தாய்வழி ஆதரவு மிகப்பெரிய அளவில் பெண்மணிகளுக்கு இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. வீடு கட்டுதல் போன்ற நல்ல பணிகள் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய வாகனம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையிலுள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து வகையான தடைகளும் சிரமங்களும் விலகி சிறப்பான வளர்ச்சி கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும்.